ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கீர்த்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேப்ளேட்ஸ்லாம் நியூ பேப்ளேட்ஸ். இப்போதைக்கு நான் எத்தனை வச்சுருக்கேன்னா 10 வச்சுருக்கேன். லான்ச்சஸ் வந்து 4 வச்சுருக்கேன். ஓகே, நம்ம இப்போ இதான் அல்டிமேட் பேப்ளேட் லான்ச்சர். பார்த்துக்கோங்க, இதோட ஸ்ட்ரைக்கர் நான் எடுத்து காமிக்கிறேன். பார்த்துக்கோங்க, சொல்லப்போனால் இது வேறு ஸ்ட்ரைக்கர், இது ஃபிட் ஆகும், இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இது அதே பிராண்டுனா இருந்தாலும் வேறு கலர். இதுலேயும் அதே இது என்கிட்ட இப்போ நான் 3 ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு வச்சு இந்த ஸ்ட்ரைக்கர் தொலைஞ்சிடுச்சு, அதனால இப்போ நான் இந்த 3 ஸ்ட்ரைக்கர்ஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சொல்லப்போனால் இதில் மொத்தம் 3 பேட்டில் வைக்கலாம், 3 பேட்டில்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற லான்ச்சர் வந்து ஷூ குருனாய், அவரோட லான்ச்சர் இது. அவரோட லான்ச்சர் வந்து நம்ம வால்ட்டோட பேப்ளேட், அதாவது வண்டர் வால்ட் ஃபிட் ஆகுதான்னு பார்க்கணும், செக் பண்ணிடலாம். எஸ், ஃபிட் ஆகுது, 100% ஃபிட்டிங் தான் ஆகுது. ஸோ நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பேப்ளேட் வந்து ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு லான்ச்சர் காமிக்க மாட்டேன். இந்த லான்ச்சர் பார்த்துக்கோங்க. இது நம்ம ஜிங்காவில் வர பேப்ளேட் ஜென்ரேஷன் 2. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பேப்ளேட் நேம் வந்து சொல்லப்போனால் இதில் பிளாஸ்டிக் பேஸ். இது வந்து ஆல்ரெடி அவங்களே மேக்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நேம்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, இது வந்து என்ன பேனி எனக்கு தெரியும். இது வந்து மேக்ஸ் வச்சுருப்பான், அதாவது பேப்ளேட் ஜென்ரேஷன் 1 or 2 அதில் மேக்ஸ்னு ஒருத்தனுப்பான், அவன் வச்சுருப்பான் இந்த பே. நெக்ஸ்ட்டு வால்ட்ரஸ் வந்து நானே உருவாக்குனேன். வால்ட்ரஸ் வந்து ஃபஸ்ட்டு நார்மல் இதுவானா இருந்தது, அதாவது நம்ம காய் இருப்பான், காயோட பே வந்து ப்ரான்சர்னா நான் வால்ட்ரஸாக எவால்வ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு இந்த பே வந்து கொஞ்சம் ஸ்டாமினா டைப்லாம். இதுவும் நான் தான் மேக் பண்ணேன். இதில் பாதி பெயிண்டிங்ஸ் நான் மேக் பண்ணேன். இது ஸ்டாமினா டைப்பு அண்ட் பேலன்ஸ் டைப்ஸ். இது ஃபுல்லாக பேலன்ஸ் டைப் தான். ஓகே, இப்போ நம்ம பேப்ளேட் இது போகலாம், அதாவது ஜிங்கா கூட இருக்கிறவங்க கூட. ஓகே, எல் ட்ராகோ வந்து 24 ஹவர்ஸாக சுட்டாது. இந்த எல் ட்ராகோ வந்து வேறு மாதிரி சுத்தம், கீழே பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு புல் காமிக்கிறேன். புல் வச்சுருப்பான், புல் காமிக்கிறேன், ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் புல் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், புல்லு கீழே எப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கா. நான் ஆரம்பத்தில் வாங்கும் போது நான் என்னோடய எல் ட்ராகோக்கும் இதே மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு பவர் லான்ச் பண்ணும்போது என் எல் ட்ராகோ பீஸ் இங்கே உடஞ்சிடுச்சு. அதுக்கு பதிலாக நான் ஒரு சின்ன இது தேடினேன். அது வேறு எதாவது பம்பரை மாதிரி கிடைக்கணும் பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு பீஸ் கிடச்சிது. இந்த பீஸ் எடுத்து நான் அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, புல் வந்து டிஃபென்ஸ் டைப் அண்ட் அட்டாக், டிஃபென்ஸ் டைப் அண்ட் ஸ்டாமினா டைப். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லியோன் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான சுத்தம். இருந்தாலும் லியோனுக்கு வந்து டொர்னாடோ தெரியும்னால அது 1/2 ஹவர்லேயே ஓவர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்க்க போது வால்ட்ரியாக் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கோங்க, இந்த மாதிரி கீழே இங்கே ஒரு சுற்றுற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ வால்ட்ரியாக்கை நம்ம இப்படி வச்சு சுற்றலாம். அதாவது இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வால்ட்ரியாக்கை தரையில் வச்சு சுற்றலாம். ஆனால் சில பே பாருங்கள், இந்த பே பார்த்துக்கோங்க. இது வந்து நான் இப்போ வால்ட்ரஸை யூஸ் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் கீழே பாருங்கள், நான் வீடியோ கொஞ்சோண்டு கீழே காமிக்கிறேன். இப்போ வால்ட்ரஸை இப்படி சுற்றினா அது கொஞ்ச நேரம் தான் சுற்றுது. அதே மாதிரி இப்போ நம்ம வால்ட்ரியாக் இருக்குல்ல, வால்ட்ரியாக் பாருங்கள், அது அப்படியே சுத்தம், நார்மலாகவே அது சுத்தம். இருந்தால் கொஞ்ச நேரம் அது அப்படியே விழுந்துடும். பாருங்கள், வால்ட்ரியாக் சுற்றிக்கிட்டே அப்படியே நின்றுது. தட் இஸ் அ வால்ட்ரியாக். இது ஓகே, வால்ட்ரியாக் வந்து இப்போ
நீங்கள் எக்ஸாம்பிள் ரொம்ப ஹார்டான மெட்டல் இதில் விட்டிங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான லான்ச்சு. இப்போ ஆக்சுவலி ரஷ் லான்ச்சை நீங்கள் வால்ட்ரியாக்கு ரஷ் லான்ச் தெரியும். ரஷ் லான்ச் நீங்கள் ரொம்ப பவராக பண்ணிங்கன்னா ரஷ் லான்ச் வந்து அது இதுவாயிரும். அதாவது வால்ட்ரியாக்கு வந்து பர்ஸ்ட் ஆயிரும். ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பர்ஸ்ட் ஆயிரும் அது. இப்போ எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டில் வந்து ஒரு டெய்லரிங் மிஷின் இருக்குது, அதை பாருங்கள். இந்த டெய்லரிங் மிஷினை நான் வந்து லான்ச் பண்ணேன். லான்ச் பண்ணும்போது இது போய் பட்டு அது பர்ஸ்ட் ஆயிடுச்சு. அந்த பர்ஸ்ட்டு ஆகாமே இருக்கணும்னா நான் இந்த ஃபிட்டிங்ஸை மாற்றலான்னு இருந்தேன். ஷூ குருனாயோட எனக்கு இப்போதைக்கு கிடைக்கல. இருந்தாலும் எனக்கு கிடச்சிருந்தா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பேப்ளேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம்ல, நம்ம லான்ச்சஸ் பார்க்கலாம். இந்த லான்ச்சர் வந்து ஷூ குருனா, இது ஃப்ரீயோட லான்ச்சர், ஃப்ரீயோட ஸ்ட்ரைக்கர். இது வந்து ஜிங்காவோட ஸ்ட்ரைக்கர். இது வந்து நார்மல் ஸ்ட்ரைக்கர். ஆல்ரெடி இதை வந்து மேக் பண்ணதே நான் தான். ஃபுல்லாக மேக் பண்ணது நான் சொல்ல வரல. எங்கள் ஆல்ரெடி ஃபுல்லாக இங்கே வரைக்கும் இது கொடுத்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி லான்ச் பண்ணும் போதே இது பாதி பிச்சுக்கிச்சிங்க. ஃபுல்லாக பிச்சுட்டு நான் இங்கே கட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இப்போ இப்படின்னா வச்சு இழுக்க முடியுது. சரி, எனக்கு வால்ட்ரியாக்ஸ் மட்டும் ஒரே ஒரு டவுட். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு வால்ட்ரியாக்கை பற்றி எதாவது தோணுச்சுன்னா எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள், கீழே பார்த்துக்கோங்க. வால்ட்ரியாக் வந்து அநேகமாக ரொம்ப டைட்டாக இருக்குமா இல்லையா? இந்த கொஷின் எனக்கே தெரில. இந்த கொஷினோட ஆன்சர் எனக்கே தெரில. அதனால இப்போ நான் வால்ட்ரியாக்கோட ஸ்பின்னிங்ஸ் முதல் விஷயம், நம்மளோட ஸ்குவாட் வால்ட்ரியாக் வந்து இந்த ஹேங்கிளில் சுற்றும். ஸ்குவாட் வால்ட்ரியாக் சுற்றி வரோம். ஆனால் இந்த வால்ட்ரியாக் வெறும் அப்படியே என்ன சுற்றுது. ஓகே, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேனலை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேரும் பண்ணிடுங்க. பாய்.